ஒரு ஆட்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஆட்டம்னா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதோட அட்டாமிக் சிம்பல். ஒரு ஆட்டம் ஆர் எலமெண்ட்டை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதில் உள்ள சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டில் வந்து எதை டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள், அதுக்கப்புறம் பெரிய லார்ஜ் சர்க்கிள் இருக்கும். இந்த சின்ன சர்க்கிளில் உள்ளது என்ன இருக்குன்னா, உள்ளே வந்து என்ன இருக்குன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இதை வந்து கம்பைன் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியான்ஸ் ஆர் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். வெளியில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும். சரியா? அப்போ வந்து ஒரு ஆட்டமில் என்ன இருக்கும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஒரு அட்டாமிக் சிம்பிளில் வச்சு பார்ப்போம். இஜெட்டுங்கிறது வந்து அந்த எலமெண்ட்டோட நேமு. எக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸுங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட்டம் சொல்லுவோம். ஆட்டமோட நேமு. இஜெட்டுங்கிறது வந்து என்னதுன்னா அட்டாமிக் நம்பர். ஏங்கிறது வந்து மாஸ் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பரை வந்து எதை நம்ம சொல்கிறோன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மாஸ் நம்பர் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸை வந்து டினோட் பண்ணுறது தான் வந்து மாஸ் நம்பர். நியூட்ரான்ஸ் வந்து ஒரு நடுநிலையாக இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டமோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1H1 நைட்ரஜன், இது கார்பன், மெக்னீஷியம், ஹீலியம். இப்போ ஹைட்ரஜன்னா அது ஹைட்ரஜனை வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். கீழே உள்ளது வந்து என்னது இஜெட்டு, மேலே இருக்கிறது வந்து ஏ அட்டாமிக் நம்பர். அதே மாதிரி இஜெட்டு வந்து இஜெட்டுங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர், மேலே கொடுத்துருக்கிறது என்னதுன்னா மாஸ் நம்பர். சரியா? இப்போ ஹவு டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிடுவோம், நைட்ரஜனுங்கிற ஒரு ஆட்டம் எடுத்துக்கிடுவோம். அதில் உள்ள நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து என்னதுன்னா 7. அடுத்து மாஸ் நம்பர் வந்து இது ஏங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 14. இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 14 மைனஸ் 7 ஏ மைனஸ் இஜெட். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 7. அதே மாதிரி சிம்லராக நம்ம என்ன பார்க்குறோன்னா கார்பன் பார்ப்போம். கார்பனில் 6, 12 இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஏன்னா என்னது, ஏங்கிறது வந்து 12, இஜெட்டுங்கிறது வந்து 6. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னால் 6ன்னு நமக்கு கிடைக்குது.